இல்லையா? இத பத்தி அவங்களோட ஊட்டச்சத்து வந்து டாப் 10 பாப்புலர் லிஸ்ட்ல இருக்கு. ஆனா இதுல எனக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய. பாடி தள்ளுபடி, சாரி, ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் கம்பேரிசன், ஆனா புத்தர் வந்து 2500 வருஷங்களுக்கு ஆசையே அலை போலே எல்லாம் நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு தானே விரும்புறோம். அத ஒவ்வொருத்தரையும் அடிப்படையில் பிரிக்கிறது என்ன? ராகா, அப்புறம் துவேஷம் சொல்ற விருப்பம். நம்ம இதிகாசங்க, புராணங்க, அப்புறம் ஆன்மீக தலைவர்கள் Desire is the very basis for our existence. ஆசை, பேராசை இது புத்தர் அப்புறம் சத்குரு அவங்களோட பார்வைக்கு வந்து ஒரு கேள்வி என்னன்னா, ஆசையை நம்ம கட்டுப்படுத்துறது எங்க சிக்கல் வருதுன்னா அந்த வரமுறை என்ன? நீங்க சொன்ன உதாரணங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வணக்கம் சார். சத்யா ஸ்பார்க்கிள் சேனல் மூலமா இந்த நேர்காணல்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். பலதரப்பட்ட சுவையான தலைப்புகள்ல இருக்கிற நம்மளோட முந்தைய ஒலிப்பதிவுகளுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. இப்படியே தொடர்ந்து நம்ம நேர்காணல்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யலாம்னு நினைக்கிறேன். சரிங்க சார், இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னா ஆசை. அதாவது டிசைர்னு சொல்றோம் இல்லையா? இத பத்தி பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கு. இது ஆன்மீகம் ஆனாலும் சரி, இல்ல தத்துவம், உளவியல், அப்புறம் நடத்தை அறிவியல்னு சொல்ற பிஹேவியரல் சயின்ஸ் ஆனாலும் சரி, இப்படி தினசரி வாழ்க்கையோட ஒருங்கிணைந்த ஒரு அங்கமா இருக்கிற இந்த ஆசை, இந்த விஷயத்தை பத்தி பல கோணல்ல தெரிஞ்சுக்கலாம். நேயர்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன். முதல்ல ஆசை, டிசைர் இதை பத்தின உங்களோட முதல் கட்ட பார்வை என்ன? நீங்க சொல்றது சரிதாம்மா. நம்மோட பல நேர்காணல்களோட ஒளிப்பதிவுகள் வந்து டாப் 10 பாப்புலர் வீடியோ லிஸ்ட்ல இருக்கு. இந்த சமயத்தில் சத்யா ஸ்பார்க்கிள்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். என்னோட பதிவில் தொடர்ந்து பார்த்து கேட்டு பயனடையணும்னு விரும்புகிறேன். சரி, தலைப்புக்கு வருவோம். ஆசைன்றது நம்மோட மனசில் எழுற ஒரு விருப்பம் இல்லை ஆவல்னு கூட சொல்லலாம். அது வந்து ஒரு பொருள், பதவி, புகழ், அறிவு, அன்பு எது வேணும்னாலும் இருக்கலாம். பசி வந்தால் உணவு தேவைன்ற மாதிரி தாங்க ஆசையும். நம்ம வாழ்க்கையில் அடுத்த அடுத்த நிலைக்கு நம்மளை தள்ளி செல்கிற ஒரு உந்து சக்தி தான், அதாவது மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ் தான் ஆசை. அடிப்படையில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ரொம்பவும் சிம்பிளா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனா இதுல எனக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. பதில்கள் இல்லைனாலும் உங்களோட விளக்கம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம ஏன் ஆசைன்ற ஒரு விஷயத்தை பத்தி விரிவா பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துறது நாம இல்லைம்மா, நம்மளோட ஆசைகள் தான். சின்ன டிசைரை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அது நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பெரிய பெரிய ஆசையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு டைரக்ஷனே கொடுக்கும். இன்றைய உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தவிர்க்க முடியாத மார்க்கெட்டிங் தானே இருக்குது. அமேசான் ஆஃபர், ஆடி தள்ளுபடி, இன்ஸ்டா ரீல்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் கம்பேரிசன், ஸ்டேட்டஸ் கான்ஷியஸ்னஸ்ஸு, அப்புறம் அதிகப்படியான பண நடமாட்டம், சுலபமாக கிடைக்கிற கடன் வசதி, இதெல்லாம் நம்மளை அடுத்தடுத்த விருப்பத்துக்கு தொடர்ந்து தள்ளிக்கிட்டு தானே இருக்குது. அதனால தான் ஆசைகளை பற்றி பேசுகிறது அவசியம் நான் நினைக்கிறேன். டிசைர் இல்லாமல் யாராலும் வாழ முடியாது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஒரு டிசைரை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தான் நம்மளோட வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது இல்லையா? ஆசைகள் இல்லாம நம்மளால வாழ முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா புத்தர் வந்து 2500 வருஷங்களுக்கு முன்னாடியே எல்லா துன்பங்களுக்கும் ஆசை தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். அந்த காலகட்டத்தில் அடிப்படை விருப்பமாக இருந்தது உணவு, உடை, வீடு. இதை தவிர மற்ற எல்லாமே ஆடம்பரம், அதாவது லக்ஸுரி தான். அவர் சொன்னதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எல்லா ஆசைகளாலும் துன்பம் வர்றதில்ல. ஆனால் துன்பம்னு ஒன்று வந்தால் ஏதோ ஒரு வகையில் அது ஆசையால் தான் இருக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனால் அவர் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு வழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 4 மார்க்கம், அப்புறம் 8 வழி பாதைன்னு நம்ம ஸ்கூல் காலத்தில் படிச்சிருக்கோமே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போல ஆடிடுவோமே வாழ்நாளிலேன்னு கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல் எனக்கு நினைவு வருது. இன்றைய காலகட்டத்தில் கூட அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு சொன்னவர் தானே சத்குரு. ஆக நீங்கள் எல்லா ஆசைகளிலிருந்து விடுபடணும்னு விரும்புனீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா நீங்கள் இன்னொரு ஆசையை உங்கள் லிஸ்ட்டில் சேர்க்குறீங்க. அது என்னென்னா
ஆசையிலிருந்து விடுபடணுன்ற ஆசை தான். அடிப்படையில உளவியல் ரீதியாவோ, இல்ல சமூக ரீதியாவோ எப்படி நம்ம மனசுல ஆசைகள் உருவாகுது? இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தரையும் அடிப்படையில பிரிக்கிறது என்ன? ராகா, அப்புறம் துவேஷம்னு சொல்ற விருப்பு வெறுப்பு தானே. நமது குழந்தை பருவத்திலிருந்தே நமது விருப்பு வெறுப்புகள் கிட்டத்தட்ட தினசரி அடிப்படையில் எழ ஆரம்பிக்குது. எப்படின்னா, நம்ம சுற்றியுள்ள மக்களோட கண்டிஷனிங், அவங்களோட பல நம்பிக்கைகளோட தாக்கம், அதாவது சப்ளிமினல் ப்ரோக்ராமிங், அப்புறம் கல்வி மூலமாக நமக்கு கிடைக்கிற அறிவு, அப்புறம் வெற்றி தோல்விகளை சார்ந்த நம்மளோட சொந்த அனுபவங்க, ரீடிங், அப்புறம் ஆடியோ விஷுவல், சோஷியல் மீடியா இதெல்லாம் தான். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது நம்மளை அறியாமலே நடக்கிற ஒரு விஷயம்தான். புரிஞ்சுது சார். ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு தானே விரும்புறோம். அத தேடி போணும்னு நெனைக்கிறது அது ஒரு நியாயமான ஆசை தானே! கண்டிப்பாக அடுத்த பிறவியை பற்றி நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நம்மளோட இந்த பிறவி வாழ்க்கையிலாவது முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கணும் இல்லையா? அப்போ ஆசைகள் இல்லாமல் நடக்குமா என்ன? நீங்களே சொல்லுங்கள். 5 புலன்கள் காரணம் இல்லாமலா இயற்கையாகவே நமக்கு கிடைச்சிருக்கு? இப்படி நம்மோட புலன்கள் வழியாக மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், உதாரணத்துக்கு பணம், அதிகாரம், அந்தஸ்து, புகழ், பொருள், உறவுகள், அன்பு, சேவை, தியாகம், இது எல்லாம் கூட நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குது இல்லையா? ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆசைன்ற ஒரு ஊடகம் தேவை தானே. டிசைர் இஸ் தி வெரி பேசிஸ் ஃபார் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம இதிகாசங்க, புராணங்க, அப்புறம் ஆன்மீக தலைவர்கள் கண்ணோட்டத்துல இந்த ஆசை, அதாவது டிசைர்ன்ற விஷயம் எப்படி பார்க்கப்படுது? புத்தர் அப்புறம் சத்குரு அவங்களோட பார்வையில் வந்து நம்ம ஆசையை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆசை தான் பந்தம், அதுதான் விடுதலைக்கும் காரணம் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் பல குறள்களில் டிசைர் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று, அவா இல்லார்க்கில்லாக்கும் துன்பம் அஃதுண்டேல் தவாது மேன்மேல் வரும். அதாவது ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை, ஆசை இருந்தால் துன்பம் விடாமல் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும். இப்படி ஆசை பற்றி பல கருத்துக்கள் இருக்குது. பொதுவா எல்லா தரப்பு மக்கள்கிட்டயும் ஆசைக்கும், வாழ்க்கையோட வெற்றிக்கும் இருக்கிற லிங்க் என்னவா இருக்கும்? பொதுவாக ஏன் குறிப்பாகவே சொல்லலாம். நம்ம குறிக்கோள், அதாவது கோல் எதுவாக இருந்தாலும் அதுக்கான திசையை காட்டுறதே ஆசை தான். ரெண்டாவது, அந்த கோலை அடைய முடியுன்ற நம்பிக்கை கொடுக்குற ஒரு எரிசக்தி மாதிரி தான் ஆசை. டாக்டர் அப்துல் கலாம் வந்து ஒரு தடவை சொன்னார், நம்பிக்கையோட கூடிய ஆசை தான் கனவு. அந்த கனவு தான் உன்னை வெற்றிக்கு இட்டு செல்லும்னு. மூணாவது சந்தோஷம், அதாவது ஹாப்பினஸ். இது கிடைக்கிறது அந்த ஆசையை அடையறதுல இல்லை, ஆனால் அதை தொடர்ந்து தேடி செல்ற நம்மளோட பயணத்தில் தான் இருக்குது. இப்போ ஆசை, பேராசை இது 2க்கும் இருக்கிற வித்தியாசம், அப்புறம் இதுக்கு வரைமுறைகள் ஏதாவது இருக்குதா? ஆசைன்றது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு விருப்பம். உதாரணமாக குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லா படிக்கணும், யாரையும் காயப்படுத்தாமல் வாழணும், அப்புறம் புல இன்பங்களை நம்ம அனுபவிக்கணும். இது எல்லாமே நியாயமான விருப்பங்கள் தானே. ஆனால் பேராசைன்றது அளவில்லாத ஆசை. தன்னிச்சையாக எல்லாத்தையும் விரும்பி, இது மட்டும் போதாது, இன்னும் அது வேணும், அது கிடைச்சதுக்கப்புறம் இதுவும் வேணும், இப்படி முடிவில்லாமல் விரும்புறது. இதுதானே பேராசை பெருநஷ்டம்னு சொல்கிறோம். நம்ம சின்ன வயசில் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும்னு வேண்டிக்கிட்ட மைதாஸ் கதை பற்றி கேட்டிருக்கோம் இல்லையா? உதாரணம், பணம் தேவைக்கு மீறி சேர்க்கணும், அப்புறம் மற்றவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் மறந்து கடந்து எல்லாமே தன்னுடையதாக இருக்கணும்னு நினைக்கிறது. இந்த மாதிரி பேராசை வரம்பு இல்லாமல் விரிவாக்கப்படும் போது துன்பத்துக்கும் அப்புறம் நம்ம நியாயத்தை இழக்க வேண்டிய நிலைக்கும் கூட நம்ம தள்ளப்படுறோம். குடும்பத்துலேயும் சரி, சமுதாயத்துலேயும் சரி, ரொம்ப தொல்லைகள் உருவாவது நிச்சயம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாமல் ஒன்றும் இல்லை. ஆசை யாரை விட்டது? சொல்கிறேன் இல்லையா? பூதம் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நம்ம சொல்கிறதோடு நிறுத்திக்கிறோம். அதை கடைபிடிக்கிறோமா? ஆசை வந்து ஒரு வரைமுறைக்குள்ளே இருந்தால் முன்னேற்றத்துக்கு தூண்டுதலாக இருக்கும். எங்கே சிக்கல் வருதுன்னா, அந்த வரமுறை என்ன அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நம்ம தீர்மானிக்கிறது தான். அங்கே தான் நம்ம பெரிய தப்பு பண்ணுறோம். தப்பான அளவுகோலை பயன்படுத்துகிறோம், இல்லை தப்பான கண்ணோட்டத்தில்
வழிமுறையில் நம்ம பயன்படுத்துகிறோம். பொதுவா எந்தெந்த வகையான ஆசைகள் நம்ம மனசுல உருவாகுது? முதல்ல அடிப்படை ஆசை, அதாவது உணவு, உடை, வீடு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்புறம் சமூக ஆசை, அதாவது கௌரவம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம். 3வது ஆன்மீக ஆசை, அதாவது மோட்சம், உண்மை, கருணை, இறை உணர்வை தேடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். 4வது பொருளாதார ஆசை, அதாவது பணம், பவர் பற்றினது. இந்த 4 வகையான ஆசைகளை சுற்றி சுற்றி தான் நம்ம தினசரி வாழ்க்கையே அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போது நம்ம ஏன் இதை டச் பண்ணோம்னா, ஆசையை பற்றின புரிதலுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு இந்த அடிப்படையான விஷயம் உதவியாக இருக்கும். அதனால தான். சரிங்க சார். இதுவரைக்கும் நம்ம ஆசைய பத்தி ஏன் இந்த காலகட்டத்தில பேசணும்? ஆசைய விட்டுட்டு வாழ முடியாது. ஆசைக்கும், பேராசைக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்புறம் ஆசைகள எந்தெந்த வகையில நம்ம எதிர்கொள்றோம்? இப்படி பல விஷயங்கள பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததா இயற்கையாகவே நமக்கு எழற ஒரு கேள்வி என்னன்னா, ஆசைய நம்ம கட்டுப்படுத்துறது எப்படின்றது விவரமா நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. அதுக்கு முன்னால் இந்த ஆசைகளோட பரிமாணங்கள்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் அதையெல்லாம் எப்படி நிர்வாகம் செய்யலாம், இல்லை எப்படி சமாளிக்கலாம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடிப்படையில் நம்ம கிட்ட 2 வகையான ஆசைகள் தான் இருக்க முடியும். ஒன்று, நம்ம எதை வேணும்னு விரும்புகிறோம், இல்லை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். 2வது என்னென்னா, தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ நம்ம எதையாவது விட்டுணும்னு நினைக்கிறது. இது 2மே ஒரு வகையில் ஆசைகள் தான். ஆனால் அது இரட்டை முனைகள் கொண்ட ஒரு ஆயுதம். ஏன்னா அது உதவியாகவும் இருக்கலாம், இல்லை கெடுதலாகவும் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகளோட முதல் பரிமாணமே அதோட அளவுகள் தான். அதுவும் நெருக்கமான, அதே சமயத்தில் அடிக்கடி நேர இடைவெளியில் அதிகப்படியான ஆசைகளை வளர்த்துக்கிறது. இப்படிப்பட்ட ஆசைகளை டீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். மைக்கேல் ஏஞ்சலோ கிட்ட நீங்கள் உலக புகழ்பெற்ற இந்த டேவிட் சிலையை நீங்கள் எப்படி செதுக்குனீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நான் டேவிட் இல்லாத எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன்னு. இந்த விளக்கம் அதிகப்படியான ஆசைகளுக்கும் பொருந்தும். 2 விஷயங்க தாங்க நம்மளை வரையறுக்குது. ஒன்று, எதுவுமே இல்லாதப்போ பொறுமையாக இருக்கிறது. 2வது, எல்லாம் இருக்கிறப்ப கூட நம்மளோட ஆட்டிடியூடுன்னு சொல்லப்படுகின்ற அந்த மனப்பான்மை. நீங்க சொல்றது சரிதான். அதிகப்படியான ஆசைகள அடிக்கடி வளர்த்துக்கிறதுனால, எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கறதுன்னு தெரியாம கன்ஃப்யூஸ் ஆயிடுறோம் இல்லையா? கரெக்ட். அதனால் திசை மாதிரி போகவும் அதிக வாய்ப்பு இருக்கு இல்லையா. சரி, 2வது பரிமாணம் என்னென்னா, அந்த ஆசைகளோட தீவிரத்தன்மை, அதாவது இன்டென்சிட்டி. குறிப்பாக அந்த ஆசை ஒரு வெறியா மாறி நிறைமுறை இல்லாத ஒழுக்கக்கேடான மனநிலை, அப்புறம் எதிர்மறை உணர்ச்சிக்குள்ள நம்ம சிக்கிட்டோம்னா விளைவுகள் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயமாக ஏமாற்றத்தையும் விரக்தியும் தான் கொடுக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. 3வது என்னன்னா, முரண்படும் ஆசைகள், அதாவது கான்ஃப்ளிக்டிங் டிசையர்ஸ். ஐ வாண்ட் த கேக் அண்ட் ஈட் இட் டூ, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. சில நேரங்களில் 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட முரண்படும் ஆசைகள் ஒரே நேரத்தில் கூட வரலாம். உதாரணமாக, நமக்கு தூங்கணும்னு ஆசை, அதே நேரத்தில் டிவி பார்க்கணுன்னு ஆசை, இந்த மாதிரி. அதனால் சரியான தேர்வை கையாளுறதுல புத்திசாலித்தனமாக இருக்கிறது தான் நல்லது. எனக்கு என்னவோ இந்த பேராசைன்னு சொல்றோமே, இந்த புதக்குழிக்குள்ள விழாம பாத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு நான் நெனைக்கிறேன். இத பத்தி உங்க கருத்து என்ன? நிச்சயமா. ஒரு குறிப்பிட்ட ஆசையோட தோற்றம் அது தேவையா, இல்லை பேராசையான்னு பாஸ் செஞ்சு சுய பரிசோதனை, அதாவது செல்ஃப் எவாலுவேஷன் செய்கிறத ஒரு வழக்கமாக, ஒரு ஹேபிட்டாக வச்சா தான் இதை நம்ம ப்ராப்பராக டீல் பண்ண முடியும். ஆனால் ஒருத்தரோட சொந்த கண்ணோட்டத்தில் தேவைக்கும் பேராசைக்கும் இடையில் இருக்கிற அந்த வேறுபாடு இருக்கு இல்லையா, அது பேப்பர் போல் ரொம்ப மெல்லிசாக தின்னா கூட இருக்கலாம். பல நேரங்களில் வேறுபடுத்துறதே கூட ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஒருத்தர் ஒரு ஃப்ளைட்டில் போகிறப்போ எக்கானமி கிளாஸில் போகலாம், இல்லை பிஸ்னஸ் கிளாஸில் போகலாம். ஆனால் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறதுனால அவர் சீக்கிரமாக லேண்ட் ஆக முடியுமா என்ன? அஹ், நம்ம ஒரு சொகுசு காரை ஓட்டினாலும் சரி, இல்லை எக்கானமி மாடல் காரை ஓட்டினாலும் சரி, எல்லாருக்கும் ரோடோட கண்டிஷன் ஒரே மாதிரி தானே இருக்கும். இருந்தாலும் மலிவு விலை, வசதி, அப்புறம் அந்தஸ்து, இதெல்லாம் ஒரு சொகுசு காரை வாங்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அப்போது அது பேராசையுடைய அடையாளமாக பார்க்குறது சரியா? ஒருவேளை வருமானத்துக்கு மேலே வாழ முயற்சி செய்கிறது, அதை நம்ம பேராசைன்னு சொல்லலாமா? நண்பர் ஒருத்தர் பில் பே பண்ணுறான்றதுக்காக
ஆ, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆ, தனக்கு விருப்பமான காஸ்ட்லியான எல்லா ஐட்டத்தையும் வாங்கி சாப்பிட்டோம்னா அது ஒரு பேராசை இல்லையா? அப்படின்னா பேராசையோட வரைமுறை தான் என்ன? ஒருத்தர் வந்து குதிரையில் சவாரி பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு அவரால் குதிரையோட அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் குதிரையோட கழுத்தை மட்டும் பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தார். வழியில அத பார்த்த ஒருத்தர் கேட்டாரு, "ஏன்பா இவ்ளோ ஸ்பீடா நீ எங்க போயிட்டுருக்கன்னு?" அதுக்கு அந்த குதிரையில இருக்கிறவர் சொன்னார், "இந்த கேள்வி வந்து குதிரை கிட்ட கேளுங்கன்னு." அதாவது முயற்சி செய்தா தேவையை கட்டுப்படுத்தலாம். வாழ்க்கையில வந்து நம்மகிட்ட எவ்வளோ நல்ல கார்ட்ஸ் வச்சிருக்கோன்றது வந்து முக்கியம் இல்ல. ஆனா அத வச்சுட்டு எப்படி சாமர்த்தியமா நம்ம விளையாடுறோம், அதுதான் முக்கியம். உங்களோட விளக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. குறிப்பா நீங்க சொன்ன உதாரணங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. கடைசியா உங்க நேயர்களுக்கு ஆசை நிர்வாகம் பத்தி ஏதாவது பிராக்டிகல் டிப்ஸ் குடுக்க விரும்புறீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விழிப்புணர்வோட நம்ம ஆசைகள சுய பரிசோதனை செய்யறதே, அத வந்து ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிறது. அப்புறம் ஆசைக்கும் தேவைக்கும் உள்ள வித்தியாசத்த புரிஞ்சுக்கிட்டு வாழறது. கன்டென்டட் லைஃப் அதாவது நன்றி உணர்வோட கிடைச்சிருக்கிறத நினச்சி திருப்தி அடைகிறது. அதே சமயத்தில் இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்கிறது. காந்தி சொன்ன மாதிரி தேவைக்கு போதுமான வளம் இந்த பூமியில் இருக்கு. ஆனால் அது ஒருத்தரோட பேராசைக்கு கண்டிப்பாக பத்தாது. அப்புறம் மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து அதாவது அவங்களோட வெற்றியை பார்த்து ரோல் மாடலாக நினச்சி இன்ஸ்பயர் ஆகிறதுல தப்பில்லை. ஆனால் பிறரோட வாழ்க்கையை அப்படியே பின்பற்றாம நம்ம வாழ்க்கையை நாம தானே டிசைன் பண்ணணும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை, அவங்க கடந்து வந்த பாதை இதெல்லாம் முழுமையாக நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை இல்லையா? ஆக நாம நமக்காக வாழ்தானே நல்லது. மகிழ்ச்சிக்காக வாழ்வது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து மகிழ்ச்சியில் இருந்து வாழ்வது அப்படின்ற ஒரு மன மாற்றத்துக்கு முயற்சி செய்வது நல்லது. அதாவது லிவிங் ஃபார் ஹாப்பினஸ் டு லிவிங் ஃப்ரம் ஹாப்பினஸ். ஏன்னா மகிழ்ச்சிக்குன்னு ஒரு தனி வழி இல்லை, மகிழ்ச்சி தான் வழி. அதாவது தெர் இஸ் நோ வே டு ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் த வே. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது சார் இந்த உரையாடல். நம்ம நேயர்களுக்கு இந்த டிசையர் மேனேஜ்மெண்ட், ஆசை நிர்வாகம் பத்தின எபிசோட் ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு நேர்காணல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆக்கப்பூர்வமான அப்புறம் அறிவு சார்ந்த கேள்விகளை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சுவையான தலைப்பில் மறுபடியும் சந்திப்போம். வணக்கம்.